குட் மார்னிங் நட்புகளே, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சமய சஞ்சீவினி மாதிரி ஒரு கீரையை பற்றி பேச போகிறோங்க. மணத்தக்காளி கீரை. இது வந்து வாய்ப்புலேருந்து வயிற்று புண்ணு வரைக்கும் ஃபுல்லாக ஆற்றக்கூடிய ஒரு ரொம்ப கெப்பாசிட்டி உள்ளதுங்க. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸே பண்ணிக்கிறேங்க. சில பேருக்கு சொல்லி நான் அதை அவங்க சாப்பிட்டு திருப்பி கூப்பிட்டு எனக்கு சொல்லிக்கிறாங்க. அது கூட சேர்த்து நம்ம கொஞ்சம் பண்ணைக்கீரையும் பொன்னங்கண்ணி கீரையும் போட்டு இன்றைக்கி கடையில் பண்ண போகிறேங்க. பாருங்க நட்புகளே, நம்ம தோட்டத்தில் பறித்த 3 வகையான கீரை நல்லா ஆஞ்சு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அது கூட கொஞ்சம் ஜீரகங்க, சின்ன வெங்காயம் உரிச்சு தோல் உரிச்சு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளி, ஒரே ஒரு தக்காளிங்க. அந்த ஹைப்ரிட் தக்காளி தான் இதுக்கு நல்லா இருக்குங்க. ரொம்ப புளிப்பாக நல்லா இருக்காது. புளிப்பு பிடிக்கிறவங்க நாட்டு தக்காளியை போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா, காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது கூட வந்து கல் உப்புங்க. இது பாருங்கள், கொத்தமல்லி ஏன் வச்சுக்கிறேன்னு சொன்னால், இந்த கீரையில் வந்து மேக்ஸிமம் வந்து மணத்தக்காளி கீரை இருக்குது. அதில் லைட்டாக நேச்சுரலாகவே கொஞ்சம் கசப்பு சுவை இருக்கும். அந்த கசப்பு சுவையை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். ஆனால் நிறைய கொத்தமல்லி போட்டிங்கன்னா கொத்தமல்லி சட்னி மாதிரி வாசம் வந்துடும். அதனால் கீரை அதிகமாகவும் கொத்தமல்லி கொஞ்சமாகவும் போட்டுக்கோங்க. நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? இப்போது கடலை நான் ஊற்றிக்கிறேங்க. காஞ்ச உடனே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் இப்போ பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து கழுவிட்டு க்ளீன் பண்ணிச்சுக்கலாம் இந்த கீரையை போட்டுக்கலாங்க. இது வெட்டவெல்லாம் தேவையில்லைங்க. க்ளீன் பண்ணிவிட்டு காம மாத்திரம் எடுத்துகிட்டு போட்டாலே இப்போ பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கிறோம், அதை போட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. கீரை ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து இந்த கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாங்க. வதங்கி சுருண்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்சுக்கிற தக்காளி பழத்தை போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ வந்துருச்சுங்க, நல்லா குக் ஆயிடுச்சு போதுமான அளவுக்கு. நம்ம இப்போ இதை வந்து 6 பின்னாடியும் மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு எடுக்கணும். நம்ம பல்லுன்னு அரைச்சிடாம கொஞ்சம் அப்படி கரகரப்பாக இருக்கிற மாதிரியும் அரைச்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் சுடுசாதத்தில் நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு என்ன ஃபேவரேட்டோ அது கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மையாக அரைக்காமல் பேஸ்ட் ஆகிடாமல் இந்த மாதிரி பாருங்கள், கரகரன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நட்புக்களே, அப்படியே சூடான சாதத்தில் அப்படியே பீட்ரூட் பொரியல், கீரை கூட்டு, நெய் கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. டெக்ஸ்சர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதாங்க கரெக்டான டெக்ஸ்சர். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அரைக்கக்கூடாதுங்க. இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் வந்து இந்த கீரையுடைய இது தெரியணுங்க. இது மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். எந்த கீரைனாலும் இந்த மாதிரி செய்யலாங்க. ஆனால் நீங்கள் மணத்தக்காளி கீரை போடுறதுனால கொத்தமல்லி போட்டுக்கோ. மற்ற கீரைக்கெலாம் கொத்தமல்லி தேவையில்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க நட்புகளே, எவ்வளோ யும்மியான டெலிஷியஸான கலர்ஃபுல்லான சாப்பாடுன்னு பாருங்கள். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அவ்வளோ யும்மியாக இருக்குது. மோரோவர் மணத்தக்காளி கீரை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. இது வந்து புண்ணு ஆத்துறதுங்க. வயிற்று புண்ணெல்லாம் சுத்தமாக ஆற்றிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல கீரைங்க. அதுபோக இந்த பண்ணைக்கீரை ரொம்ப சத்தான கீரைங்க. அதில் போட்டுக்க பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் எந்த கீரைனாலும் இப்படி இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கும், குயிக்காகவும் இருக்குங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை பை, லவ் யூ ஆல்.